ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான் ஃபீர் ஹை ஹசின் தில் ரூபா அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாப்ஸி தான் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவும் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்கள். டேரெக்டாக இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க கனெக்ஷன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டிங், அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட அந்த கிரைமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் அழிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட ஹீரோயினாக வர நம்ம டாப்ஸி, அவங்க பேர் ராணி. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே தெரியும் நம்ம வந்து நல்லா மேக்கப்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு பார்லர் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லியில், ஆக்ராவில் தான் இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதே ஊரில் வந்து நம்ம ரவி அப்படிங்கிற நேமில் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஒரு கோச்சிங் சென்டரில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் இவங்களால ரெண்டு பேராலும் சேர்ந்து வாழ முடியாது. இப்போ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்துட்டாரு. இப்போ ஒன்றா வாழ்ந்தாங்க அப்படின்னா தேடுற போலீஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படின்னால ரெண்டு பேருமே அப்பப்போ வந்து மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது தான் உண்டு. இந்த மாதிரியான சமயத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தார் பார்த்தீங்களா அந்த போலீஸ், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்கே வந்துடுறாங்க. ஸோ புதஞ்ச கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறாங்க. இதில் கூடுதலாக வந்து நம்ம ஹீரோவோட மாமாவே, அதாவது அந்த போன பாட்டில் வந்து இறந்து போனார்ல நீல், அவரோட மாமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணி இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த ரிஷ்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்கிறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேக்காக அவங்கள சுற்றி வந்துட்டு இருக்க ஒரு கம்பவுண்டரை வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இவங்க என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி வாழ முடிஞ்சிச்சா, இப்போ நடுவில் வந்து இந்த கம்பவுண்டராக வர அபிமன்யு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்குமே காதலிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயாவது நீல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லக்ஷ்டுக்காக வந்து பழகிட்டு போனாங்க. ஆனால் இவங்க வந்து உண்மைக்குமே காதலிக்கிறாங்க. ஸோ அந்த காதலுக்குள்ளே மாட்டிட்டு இருக்க நம்ம டாப்ஸியோட நிலைமை என்ன, கடைசி யாரோட சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எடுத்திருக்க ஒரு படம் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன எதிர்பார்த்தோமோ, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கிரைமும் இருக்கும், அந்த எமோஷன் பாண்டிங்கும் இருக்கும், இந்த மாதிரி சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோராக இருக்கும். அதே மாதிரியான ஸ்கிரிப்ட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தென் கூடுதலாக இந்த படத்துலையுமே வந்து அந்த நாவல், ஸோ தினேஷ் பண்டிதரோட நாவலை வச்சு எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து குப்பை தொட்டியில் வந்து கவிதை எழுதுறது, அந்த கவிதையை வச்சு அந்த புக்கில் வந்து என்ன எங்கே போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த படத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூடுதலாக வந்து இந்த படத்தில் வந்து புதுசாக வந்திருக்குது அபிமன்யு அப்படிங்கிற அந்த கம்பவுண்டர் தான். அவருமே அவரோட சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு பேருமே உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாப்ஸிக்கு தோணா, அது யார் பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிச்சிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஆனால் ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் வந்து சில காட்சிகள் இருக்கும், அதனால ஃபேமிலியோட பார்க்குறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலுமே பெரிய லெவலெலாம் இருக்காது. கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.